வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு பேசிக்காக பார்க்க போகிறோம். என்னதுன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்னென்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இட் ஹாஸ் இன்பில்ட் மெமரி, ரேமு, A/D கன்வெர்ட்டர், D/A கன்வெர்ட்டர், ஆசிலேட்டர், இந்த மாதிரி நிறைய வந்து இன்பில்டாகவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து ஒன்லி யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது, மைக்ரோ ப்ராசர்னு ஒன்று இருக்குது. அது நான் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த ரேமு அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் மெமரி இருக்குது, ரேமு, அதுக்கப்புறம் A/D கன்வெர்ட்டர், ஆசிலேட்டர், 0ல் வந்து 400 MHz இருக்குது. இதுலேயே D/Aனா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், A/Dனா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்து ஏற்கனவே எல்லாமே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸ்டர்னலாக வேறு எதுவும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஒரு சிப் வாங்கிட்டிங்கனாலே ஒரு ப்ராஜெக்ட் ஈஸியாக பண்ணிடலாம். வேறு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு வேஸ்ட் ஆகாது. இதுதான் இதோட அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்து இதில் வந்து 8 RAM தான் இருக்குன்னா, அவ்வளோதான், எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான். இப்போ அடிஷ்னலாக இப்போ எனக்கு 16 GB RAM வேணும்னா நீங்கள் அதுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை இதோட எனக்கு கொஞ்சம் அதிகமான மெமரினா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியான எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மோர் வீடியோஸ் வந்து நம்ம இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. ஒரு லைக்கை தட்டி பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுக்கணுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ரெகுலர் கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக்கு, எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை